ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் 209வது பதிவு வள்ளலார் ஏற்றிய அணையா விளக்கு, வள்ளலார் லிட் த எவர் பேர்னிங் லேம்ப் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 16 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் தன் ஞான திருஷ்டியில் 10 ஆண்டுகள் கழித்து நம் நாட்டில் பெரும் பஞ்சம் வரும் என்பதை உணர்ந்து பிரபவ ஆண்டு வைகாசி 11 வியாழன் 23/5/1867 ஆண்டு தன் திரு அருட்கரத்தால் ஏற்றிய அணையா அடுப்பு தொன்று தொட்டு அன்பர்கள் உதவியால் 3 வேளை அன்னதானத்துடன் சிறப்பாக நடத்தப்பெற்று தொடர்ந்து ஒளியூட்டி வருகிறது. 157 வருடங்களாக அரிசியோ விறகோ விலை கொடுத்து வாங்கியது இல்லை. தினசரி குறைந்தபட்சம் 1000 பேருக்கு பசிப்பிணி ஆற்றி வரும் சத்திய தர்மசாலை தைப்பூசம் போன்ற திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு உணவளித்து அரும் பெரும் தொண்டாற்றி வருகிறது. 1823 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி பூமியில் அவதரித்த வள்ளலார் ஜனவரி 30ஆம் தேதி 1874ஆம் ஆண்டு வருந்திய மனதினராக கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று கூறி தனது நம்பிக்கைக்கு உரிய கல்பட்டு ஐயாவிடம் வடலூரில் தான் உருவாக்கிய சத்திய சன்மார்க்க சங்கத்தினை மூடுவதாக அறிவித்து இனி 50 ஆண்டுகளுக்கு தான் திருத்தாள் இட்டுக்கொண்ட பின் சபையை திறக்கக்கூடாது, மக்களிடையே நிலவும் அஞ்ஞானம் இன்னும் அகலவில்லை என்று உத்தரவிட்டு திருச்சபையை பூட்டி சாவியை கல்பட்டு ஐயாவிடம் ஒப்படைத்து ஜோதி வடிவானார். தைப்பூசமாகிய அந்நாளில் திருத்தாளித்து கொண்ட பொற்சபையாம் சிற்சபை மூடப்பட்டது. அதன் பின் 3ஆம் நாள் ஆங்கிலேயர்கள் அக்கதவை உடைத்து திறந்து பார்க்கையில் அங்கே யாரும் இல்லை. தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் ஐயா 1872ஆம் ஆண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவனே அருட்பெரும் ஜோதி போன்ற கோட்பாடுகளை மக்களிடம் பிரசங்கிப்பதற்காக சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தார். சத்திய ஞான சபை பின்னர் அவரால் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று பெயர் மாற்றம் பெற்றது. தேவார பாடல்கள் பாடப்பெற்ற எல்லா சிவஸ்தலங்களிலும் வள்ளலாரும் அக்கோவில்கள் சிறப்பு குறித்து திரு அருட்பா பாடியுள்ளார். உதாரணமாக திருப்பைஞ்சீலி எமபயம் போக்கும் யமனை குழந்தையாக உயிர்ப்பித்த திருத்தலம் பற்றி எவ்வளவு சிறப்பாக பாடியுள்ளார் என்று பாருங்கள். இத்தலம் பற்றிய முழு விவரமும் பதிவு 178 நீங்கள் காணலாம். பூவுக்கரையரும் வான் புங்கவரும் போற்று திருநாவுக்கரையரென்னும் நன்னாம மேவுற்ற தொண்டருக்கு நீ கட்டுச்சோரெடுத்தாய் என்றறிந்தோ தொண்டருக்கு தொண்டன் என்பார் சொல். இந்த பாடல் திருவருட்பா 2ஆம் திருமுறையில் 43வது பாடல் ஆகும். இதன் பொருளாவது நான்முகனும் வானத்து தவசிகளும் தலைவணங்கி போற்றும் திருநாவுக்கரசர் என்னும் திருநாமம் பெற்ற நின் மெய்யடியாருக்கு திருப்பைஞ்சீலி போகுமிடத்தில் கட்டுச்சோறும் தண்ணீர் பந்தலும் கருணையில் கொடுத்து அருளினாய் என்பதால் நீ அடியார்க்கும் அடியானாக தொண்டர்க்கும் தொண்டனாக இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்தேனே என்பது ஆகும். மாத்தோட்டத்தில் மறைந்த மருந்து பதிவு 208 இலங்கை திருக்கேதீச்சரம் பற்றி விவரமாக கூறி உள்ளேன். வள்ளலார்
விண்ணப்ப கலிப்பா 192 திருக்கேதீச்சரம் இலங்கை குறித்து வேட்டுலகின் மூதீச்சரம் என்று முன்னோர் வணங்கு திருக்கேதீச்சரத்தில் கிளர்கின்றாய் என்று பாடியுள்ளார். இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து பாடிய பாடல்கள் இவை. ஆனாலும் உருவமற்ற ஜோதி வழிபாட்டை ஏற்காத அக்கால மக்கள் அவற்றை நிராகரித்தனர். நமது ஆத்மாவே புருவ மத்தியில் ஜோதியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அதன் தலைவனான பரமாத்மாவும் ஜோதி சொரூபமாகத்தானே இருக்க வேண்டும். ஆண் பெண் என இரு வகையாக மானிடர் பிறந்தாலும் அவர்களை இயக்கும் ஆத்மா உருவற்றது தானே. அணு என்று மகான் அகத்தியரால் அழைக்கப்படுவது ஆத்மா. பரமாணு என்பது உருவற்ற பரம்பொருள் ஜோதியாகும். நமது ஆன்மா பிரகாசமடைய வேண்டுமானால் என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவாக வள்ளலார் எடுத்துரைக்கிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் மற்றும் ஞான ஒழுக்கம் என 4 வகை ஒழுக்கங்கள் அவசியம். ஐம்புலன்களாகிய இந்திரியங்கள் கண், வாய், மூக்கு, காது, மெய் அதாவது உடம்பு இவை 5ஐயும் மாயையின் பக்கம் செலுத்தாமல் கட்டுப்படுத்த வல்லவனே இந்திரியங்களை வென்றவன். கன்மம் எனப்படும் வினை சிற்றறிவின் மூலமாக விருப்பு வெறுப்புகளை கொண்டு செயல்படுவது. பொய் பேசாது இனிமையாக பேசி பெரியோர்கள் ஆசிகளை பெற்று யாருக்கும் தீங்கு செய்யாது வாழ வேண்டும் என்பது கன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் ஞானத்தின் முதற்படி ஆகும். கர்ண ஒழுக்கத்தில் மனதை சிற்றபையின் அதாவது புருவமத்தியின் கண்ணே நிறுத்துதல் வேண்டும். துர்விஷயம் நாடல், பிறர் குற்றம் காணுதல் கூடாது. தான் என்ற அகம்பாவம் கூடாது. கோபம் கூடாது போன்றவை முக்கிய ஒழுக்கங்கள் ஆகும். ஜீவ ஒழுக்கம் என்பது சாதி சமய மத பேதங்கள், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பேதங்கள் பார்க்காது அனைவரும் சகோதர சகோதரிகளே என்ற பாவத்தில் பார்ப்பது. அடுத்து ஆன்ம ஒழுக்கம். இதில் முதன்மையாக வருவது புலால் உண்ணாமை. இந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் எவ்வகை என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். சைவ உணவுக்கு முக்கியத்துவம் தந்துதான் அவரது சபைக்குள்ளேயே புலால் உணவை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே வர வேண்டும் என்று இப்போதும் எழுதப்பட்டுள்ளது. ஜீவ காருண்யமே வள்ளலார் கோட்பாடுகளில் மிகவும் முக்கியமானது ஆகும். அது குறித்து நலித்தரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிகடா முதலிய உயிர்களை பொலிவுற கொண்டே போகவும் புத்தி நொந்து உள்ளம் நடுக்கமுற்றேன். கலியுறு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்ட காலத்தினும் பயந்தேன் என்கிறார் வள்ளலார். சிறு தெய்வங்களுக்கு கடா வெட்டி பலியிட்டு புசிக்கும் மக்களை கண்டு உள்ளம் நடுக்கமுற்ற வள்ளலார் அதை வன்மையாக கண்டிக்கிறார். வாயில்லா ஜீவன்கள் துடிதுடித்து சாவதைப் போல் நாமும் கர்ம வினைகளை அனுபவிக்க நேரிடும் அல்லவா? வள்ளல் பெருமான் கோவிலில் பொற்சபை சிற்சபை இரண்டுக்கும் நடுவே கோணப்புள்ளியில் சத்தியஞான சபை திருக்கதவு உள்ளது. இதில் காண்பிக்கும் 7 திரைகளை விளக்கினால் நமக்கும் ஜோதி தரிசனம் கிட்டும். அவை என்னவென்று பார்ப்போம். சிற்றபை பொற்சபை என்பவை 2 கண்கள் என்றால் அதன் நடுவே கோண வடிவில் அமைந்தது புருவமத்தி ஆன்மாவின் இருப்பிடம் ஆகும். சத்திய ஞான சபை ஆன்மாவின் திருக்கதவு திறக்க அதில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காண 7 திரைகள் விளக்கப்படுகின்றன. கருப்பு திரை அசுத்த மாயாசக்தி, நீலத்திரை சுத்த மாயாசக்தி, பச்சை திரை கிரியாசக்தி, செம்மை திரை பராசக்தி, பொன்மை திரை இச்சாசக்தி, வெண்மை திரை ஞான சக்தி, கலப்பு திரை ஆதிசக்தி போன்ற மாயத்திரைகள் விளக்கப்பட வேண்டும். நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கும் 7 விதமான வண்ணத்திரைகள் தேவையற்ற தடுப்புகளை விலக்கி தினசரி 3 மணி நேரமாவது உலக சிந்தனை இல்லாமல் மாயாவில் ஈடுபாடு விலக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆன்ம உருக்கத்துடன் வழிபாடு செய்து கொண்டிருந்தால் மேற்கண்ட மாயத்திரைகள் விலகி நமக்குள் ஜோதி தரிசனம் காணலாம்.
திருவள்ளுவர் இது குறித்து பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்று அழகாக கூறி உள்ளார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், குரோதம், பழியுணர்ச்சி போன்ற மாய வலவீசும் தீய சக்திகள் வசம் நாம் அகப்பட்டால் அவை தடுப்புகளாகி நம்மை இறைவனை அடைய விடாது தடுக்கும். பற்றுகளே இவற்றின் மூல காரணம். அவற்றை துறந்தால் பற்றுகள் அற்ற இறைவனின் திருவடியை நாம் பற்றலாம். அப்போது ஜோதி தரிசனம் எப்போதும் நமக்கு கிட்டும் என்பது வள்ளலார் தன் சொந்த அனுபவத்திலிருந்து மக்களுக்கு எடுத்துக்கூற வந்த உண்மைகள் ஆகும். ஆனால் இதை உணராமல் மக்கள் பலர் அவர் காலத்தில் அவரை நிந்தனை செய்தனர். அவரை தேடிச் சென்று ஞானம் அருளிய பெருமை பெற்றவர் கல்பட்டு ஐயா அவர்கள். அவரை சொந்த பிள்ளை போல் தேவையான சமயங்களில் கவனித்தார் வள்ளலார் அவர்கள். தானே உணவு பரிமாறினார். கல்பட்டு ஐயாவும் சேவைகள் பல புரிந்தார். அவரிடமே தன் கைப்பட எழுதிய திருவருட்பா பிரதிகளை வள்ளலார் கொடுத்தார். பின் சத்தியஞான சபையை பூட்டி இறுதியாக சாவியையும் ஒப்படைத்தார். கல்பட்டு ஐயாவின் ஜீவ சமாதி வள்ளலார் கட்டிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நடத்தப்பெற்ற கட்டடத்தின் அருகிலேயே அமைந்து உள்ளது. அந்த மண்டபத்தில் இருவருக்கும் உள்ள தொடர்பு அங்கு வரையப்பட்ட படங்களில் தெளிவாக காட்டப்பெற்று உள்ளன. அவரது மடியில் படுத்த வண்ணமே வள்ளலார் எனக்கு மனபாரம் தாங்க முடியவில்லை என்று கூறியபடி மாட்டு வண்டியில் சென்றுள்ளார். நீதிமன்றம் வரை அவரை செல்ல வைத்தது அக்கால சமுதாய கோட்பாடுகள். நீதிபதி அவரை நிரபராதி என்று விடுவித்தார். வள்ளலார் பிற்காலத்தில் ஒளியுடம்பு பெற்றவர் ஆதலால் அவரை புகைப்படம் எடுத்தால் நெகட்டிவ், அதாவது எதிர்மறை பிம்பம் விழாது. ஆகவே அவரது புகைப்படங்களை காண்பது அரிது. அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அவற்றுள் ஒன்று லிட் த லேம்ப் வித் வாட்டர், தண்ணீரினால் விளக்கேற்றுங்கள் பதிவு 191 வெளியாகி உள்ளது. மற்றைய அற்புதங்கள் குறித்து கூடிய விரைவில் பார்ப்போம். முயலகன் என்ற ஆன்மாவின் இருளை மனமாயையை போக்கி மிதித்து சிச்சமயம் பொன்னம்பல புருவ மத்தியில் அருட்பெரும் ஜோதியாகிய ஏக இறைவன் தியானத்தில் அசைவுற்று நடனம் ஆடுகிறார். அதுவே வள்ளலார் கூறும் அருட்பெருஞ்சோதியின் நடராஜ நடனம் ஆகும். இப்போது கால மாற்றத்தால் இறைவனின் ஜோதி வடிவை திரைகள் நீக்கி காட்டும் நாட்களில் மக்கள் வரலாறு காணாத அளவில் வடலூர் சத்தியஞான சபைக்கு வருகிறார்கள். குறிப்பாக தைப்பூசம் அன்று வெகு சிறப்பாக இந்த வைபவம் நடத்தப்பெற்று வருகிறது. அன்று மட்டும் ஜோதி தரிசனம் கண்டால் போதுமா? ஆத்மாவின் ஜோதி தரிசனம், பரமாத்மா இறைவனின் ஜோதி தரிசனம் என்றென்றும் சிற்சபையாம் புருவ மத்தியில் நம்மால் காணப்பெறக்கூடிய ஒன்றாகும். வள்ளலார் கூறிய திரைகளை நீக்குவோம், சத்திய ஜோதியை நம்முள்ளே கண்டு மகிழ்வோம். அதுவே அம்மகானின் அரிய முயற்சிக்கு நாம் காட்டக்கூடிய நன்றி கடனாகவும் அமையும். வள்ளலார் பெருமானின் புகழ் வாழ்க, அருட்பெருஞ்சோதியின் புகழ் ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452 4208519 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.